Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 18/12/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் 2025 தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்று வீடியோவில் என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நீட் 2025க்கான சிலபஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஆல்ரெடி நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு. பிடிஎஃப் சிலபஸ்னுடைய பிடிஎஃப் வந்து SAP வியூஸ் டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம பேரண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணியாச்சு. ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. என்எம்சி வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, நம்ம டெலகிராம் பேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் சார் அவர்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நீட் 2025 இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சில செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது 2025 நீட் தொடர்பான எல்லா அப்டேட்டும், நீட் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் எல்லா அப்டேட்டும் மிஸ் ஆகாமல் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது இன்றைக்கி வந்திருக்கிற அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைய வழியில் நீட் தேர்வு விரைவில் நடவடிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 நீட் தொடர்பான சில மோசடிகள், புகார்கள் இதெல்லாம் நடந்துச்சு. தேர்வில் முறைகேடுகள் எல்லாம் நடந்தது. இதை வந்து சீரமைக்கும் விதமாக 2025 தேர்வை வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுற மாதிரியும், பேப்பர் பென் மோடுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மத்திய கல்வி அமைச்சகம் நடத்தியுள்ளது. நீட் தேர்வு குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவிடம் 2 சுற்று பேச்சுவார்த்தை மத்திய கல்வி அமைச்சகம் நடத்தியுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூறியதாவது, நீட் தேர்வை நடத்தும் நிர்வாக பொறுப்பு சுகாதார அமைச்சகத்திடம் உள்ளதால் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் நீட் தேர்வை எழுத்து தேர்வாக நடத்துவதா அல்லது இணைய வழியில் நடத்துவதா என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போ இப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த 2024 வரைக்கும் இருந்த பேப்பர் பென் மோட்லேயே நடத்துகிறதா, இல்லை JEE எக்ஸாம் மாதிரியான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதா அப்படிங்கிற விவாதம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. நீட் தேர்வு முறையில் மேற்கொள்ளப்பட உள்ள சீர்திருத்தங்களை குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்பட உள்ளது. அப்போது ஆல்ரெடி நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லியிருந்தார், ஜனவரியில் நீட் 2025 தொடர்பான அப்டேட் அப்படிங்கிறது வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. NTA-வில் மாற்றம் 2025 தேசிய தேர்வு முகமை NTA நிர்வாக கட்டமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அந்த பல்வேறு விதமான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது என்னென்னா, வெளிப்படைத்தன்மை, NTA-வில் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும். NTA-உடன் செயல்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் புதியதாக 10 பதவிகள் உருவாக்கப்பட உள்ளன. அதே போல் உயர்நிலை கல்வி சார்ந்த நுழைவுத் தேர்வுகளை மட்டுமே NTA நடத்த உள்ளது. போட்டித் தேர்வுகளை NTA நடத்தாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் NTA கண்டக்ட் பண்ணாது. உயர்கல்வி சார்ந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை மட்டுமே, இப்போ லைக் நீட் எக்ஸாம் ஆகட்டும், JEE ஆகட்டும், QT ஆகட்டும், இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை மட்டும்தான் NTA நடத்தும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுவும் நடத்தாது. நுழைவுத் தேர்வுகளில் நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் கணினி சார்ந்த இணையவழி தேர்வை வருங்காலங்களில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. அப்போது அந்த ஜென்யூனஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் கணினி சார்ந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு
ஆன்லைன் டெஸ்ட்டு வருங்காலங்களில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு கியூட் யூஜி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடத்தப்பட உள்ளது. 2020 இதுவரைக்கும் இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தொடர்பான விவாதம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டு வருகிறது. இதுக்கு மாநிலங்கள், அதாவது இப்போது சென்ட்ரல்லிருந்து மாநிலங்களில் கம்ப்யூட்டர் பேஸ்டு சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாமே மாநில அரசுகள் நடத்துவதற்கு முன் வர வேண்டும். கணினி சார்ந்த தேர்வு மையங்களை அமைக்க மாநிலங்களின் ஆதரவு தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடத்தணும் அப்படின்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற எக்ஸாம் சென்டர்ஸ் வேணும். அதுக்கும் மாநிலங்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் செய்தியில் சொல்லியிருக்காங்க. இப்போது 2026 என்சிஆர்டி புக்ஸு பிரிண்ட் பண்ணுறது தொடர்பான செய்தியும் இதில் இருக்குது. 2025 உங்களுக்கு சிலபஸில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சேம் என்சிஆர்டி புக்கு தான். 2026 உங்களுக்கு புக்கில் ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்லை கூடுதலாக புத்தகங்கள் அச்சிடப்பட வேண்டுமா அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. வரும் கல்வியாண்டிலிருந்து தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலிங் புத்தகங்களின் விலை குறைக்கப்பட உள்ளது. மாற்றி அமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின்படி அப்போது சிலபஸ் 2026-27 மாற்றங்கள் இருக்கலாம். சிலபஸ் அப்படிங்கிறது 2026-27 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த இடத்துல கவனமாக இருங்க. இப்போ 2025 நோ சேஞ்ச் இன் சிலபஸ், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 2026-27 சிலபஸ் மாற்றி அமைக்கப்பட்டால் அதுக்கு புதுசாக புக்ஸு பிரிண்ட் பண்ணுறதுக்கும் அதோட புக்கோட ப்ரைஸை குறைக்கிறதுக்கும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. நிகழாண்டில் 5 கோடி புத்தகங்களை என்சிஆர்டி வெளியிட்ட நிலையில் இதன் எண்ணிக்கை 15 கோடியாக உயர்த்தப்பட உள்ளது. புத்தகங்களின் பதிப்பு மற்றும் விநியோகத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் விதமாக கூடுதல் புத்தகங்களை அச்சிட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புத்தக விலை அதிகரிக்கப்படாது என்றும் அவர் கூறினார். சரிங்களா, இதே செய்தி தான் உங்களுக்கு. NTA will set up cell to address students' concern, says Pradhan. NCERT to print 15 crore textbook books next year, says Education Minister Dharmendra Pradhan. ஓகேங்களா, மேலே பார்த்தீங்கன்னா இந்த நீட் 2025 தொடர்பாக எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் நடைபெறுவதற்கு NTAனுடைய சேர்மன் ராதாகிருஷ்ணன் சார் ஸ்மூத் அண்ட் ஃபேர் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் NTA இது தொடர்பாக ஒரு 10 கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு. அதே செய்தி தான் இங்கேயும். அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு கணினி வழி தேர்வு நடத்துவது தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. இது தொடர்பான அடுத்த அறிவிப்பு ஜனவரி மாதம் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி. இப்போது உங்களுக்கு சிலபஸ் என்னங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். லேட்டஸ்ட்டு அப்டேட் நேற்று வீடியோவில் இந்த தம்ப்நெயிலில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போது ஆன்லைனில் டெஸ்ட்டு தேவை, ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். ஜனவரியில் உங்களுக்கு பேப்பர் பென் மோடா இல்லை ஆன்லைன் மோடா அப்படிங்கிறது செய்தி வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இப்போ இருந்தே ஆன்லைன் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு, செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாணவர்களுக்கு, இல்லைன்னா நான் ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடுறேன், எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும், ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆப்பில் நம்ம 35+, ஓகேங்களா, நம்ம குறைந்தபட்சம் 35, அதுக்கு மேலே தான் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போது 35க்கு மேலே எவ்வளவு அப்படிங்கிறது டைமை பொறுத்து, மாணவர்களுடைய நேரத்தை பொறுத்து,
அப்போது ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஃப்ரம் 1st December 2024. இப்போது இது வரைக்கும் 5 டெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்பில் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த 5 டெஸ்ட்டை நீங்கள் 30 days டைமுக்குள்ளே 30 நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் இங்கே டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்த உடனே உங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் 720க்கு எவ்வளவு அப்படிங்கிறது அப்போவே தெரிஞ்சிடும். ஆப்லேயும் பார்த்துக்கலாம். அது போக இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தப்பான கொஸ்டினுக்கு -1, கொஸ்டின் அன்அட்டம்ப்டட் நீங்கள் எழுதாமல் விட்டுருந்தீங்கன்னா 0 மார்க். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் கார்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 35 + ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு 3000 rupees நம்ம சார்ஜ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க இதை பற்றின தகவல் வேணும் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இதனுடைய முழு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை சார், நான் டைரெக்டாக ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், ஆர் பேடிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2024 நான் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டேன். எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் வேணும் அப்படிங்கிறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ ரீஃபண்ட் ஆகுது அப்படிங்கிற தகவல் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.